1 கப் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. எல்லாருடைய ஃபேவரட்டான சால்ட் பிஸ்கெட் வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருளை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் பவுடர் சுகர் சேர்த்துட்டு 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துடலாம். கூடவே 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 6 நிமிஷமாவது விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். சுகரும் சால்ட்டும் அந்த ஆயிலே நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜீரகத்துக்கு பதிலாக நம்ம ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் ஒன்று திரட்டி நம்ம கையாலே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுக்கும்போது மாவு கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுன்னா கூடவே ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மெல்லிசாவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பேக்கிங் ட்ரேயில் செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் 30 to 35 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான சால்ட் பிஸ்கெட் ரெடி ஆயிரும். இதை டீ கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.